இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள். நிகழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 மார்ச் 2025. அன்றைய தினம் சுக்லபக்ஷ பிரதமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி மாலை 6:30 மணி அளவிலே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி ஆகிறார். இப்படி பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் மீனராசியில் அடுத்த 3 வருடங்கள் சஞ்சாரிப்பார். அவர் தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார். திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதை கவனத்தில் கொள்க. இப்போ நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையானது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி நண்பர்கள், பொதுவாக நம்ம அந்த கடகராசிக்கு சொல்லும்போது சொன்னது தான். அதாவது எல்லா ராசியினருக்குமே சமசப்தம ராசி மித்ர ராசி என்று சொன்னாலும் சிம்மராசி கும்பராசி மகர ராசி கடகராசிக்கு அந்த மாதிரி இல்லை, பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த சனி பயிற்சி ஆன உடனே அடுத்து ஒரு 1.5 மாதங்களில் ராசிக்கு கேது பகவான் கிட்டத்தட்ட ஒரு 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 18 வருஷம் கழித்து நமக்கு ராசிக்கு வரார். சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் வரார். ஆனாலும் அஷ்டமத்து சனியினுடைய வேலை சில நேரங்களில் சில விஷயங்களில் சில பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு காமிக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துட்டோம்னா சனிப்பெயர்ச்சி ஆகி அடுத்து ஒரு 1.5 மாதத்தில் நமக்கு குரு பெயர்ச்சி, குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர, அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்த வருஷம் 12ஆம் இடத்துக்கு வர, அதுக்கு அடுத்த வருஷம் ராசிக்கு வர. அப்போது இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்குள்ள 2 ராகுகேது பயிற்சி, 3 குரு பயிற்சி நமக்கு இருக்குது. அப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம பலன்களை பார்க்கணும். வெறுமனே 8ஆம் இடத்துல சனி பகவான் 8ஆம் இடத்துல சனி பகவான் அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லி பயமுறுத்துறதுலையோ நம்ம பயப்படுறதுலையோ அர்த்தம் இல்லை. அதை நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது இந்த 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவானும் சரி, அடுத்தது 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்புறம் ராசிக்கு குரு பகவான் வந்துடுவார். அப்போ அதுக்கப்புறம் சனி நமக்கு விலகிறார். அப்போது உங்களை ப்ரொடெக்ட் யார் பண்ணுறா அப்படின்னா குரு பகவான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறார். அது தயவு செய்து இதை நீங்கள் உள்ளே வாங்கிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் பலன்களை பாருங்கள். 8ஆம் இடத்துல சனி கல்யாணம் பண்ணாதீங்க, 8ஆம் இடத்துல சனி வீடு வாங்காதீங்க, 8ஆம் இடத்துல சனி புது தொழில் ஆரம்பிக்காதீங்க, 8ஆம் இடத்துல சனி புது வேலைக்கு போகாதீங்க, 8ஆம் இடத்துல சனி இந்த நேரத்தில் குழந்தைங்க பெற்றுக்காதீங்க, புதுசாக ஆரம்பிச்சிருக்கா 8ஆம் இடத்துல சனி குழந்தைங்க பெற்றுக்காதீங்க, இந்த நேரத்தில் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு. 8ஆம் இடத்துல சனி பெரிய படிப்பு ஜாயின் பண்ணாதீங்க, தடையாயிரும்.
இதெல்லாம் எந்த இடத்துல பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு சொல்லப்படவே இல்லை. தெளிவாக சொல்கிறேன். சனி பகவானை பொறுத்த மட்டில் ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டேன். அதை நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜீவாதார பிரச்சனைகள்னால் என்னங்க சாமி? கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இதை நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நாம் ஒழுங்காக படிக்காமல், ஒழுங்காக எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல், எனக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு, அதனால தான் நான் வந்து கோட்டை விட்டேன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நாம் வந்து பார்க்கலாம். கேது பகவானை பொறுத்த மட்டில் மேஷம், சிம்மம், தனுசு இந்த நெருப்பு ராசிகளுக்கு அவர் நட்பு. ராகு கொடும்பகை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சர்ப்ப கிரகம்ங்கிறது சர்ப்ப கிரகம் தான். நான் வந்து திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்திலே பிறந்திருக்கேன். நான் ராகுவோட நட்சத்திரம் தான். அதனால் நான் வீட்டிலேயே ஒரு பாம்போடு சேர்ந்து வளரலாம், வீட்டில் ஒரு பாம்பு வளர்க்கலான்னு வளர்க்க முடியாது. சர்ப்ப காலம்ங்கிறது சர்ப்ப காலம்தான். அப்போது விஷக்காலமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் நமக்கு சில நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு உண்டாகலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அந்த விஷயத்தில் இரட்டை மனநிலை உண்டாகலாம். அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு இரட்டை மனநிலை நமக்கு உண்டாகலாம். அது இந்த நேரத்தில் ஆப்வியஸாக நமக்கு வரும். அப்புறம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறது மற்றவங்க வேறு மாதிரி நமக்கு புரிஞ்சிக்கலாம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். நட்பு உறவுகள் வகையில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள், மனசிக்கல்கள், மனக்குமுறல்கள், மனக்குறைகள் எல்லாமே நமக்கு விலகும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பாக கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஞாபக மறதி ஏற்படும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும், அதெல்லாம் கவலை வேண்டாம். இருந்தாலும் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். நீங்கள் 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், ரீமேரேஜ், எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் 100% சக்ஸஸ். சாமி, நான் ஒரு ஜாதி, நான் லவ் பண்ணுற பொண்ணு வேறு ஜாதி, கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், கண்டிப்பாக இரு வீட்டார் சம்மதத்தோட மேரேஜ் நடக்கும். சாமி, நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வெளிநாடு வந்துட்டேன், இங்கே ஒரு பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு ரிலீஜியன், அந்த பையன் வேறு ரிலீஜியன், கண்டிப்பாக இரு வீட்டார் சம்மதத்தோட மேரேஜ் நடக்கும். மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. 100% சக்ஸஸ் ஆகிடும், சந்தேகமே வேண்டாம். கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். தயவுசெய்து ஹெல்மெட்டு போடுங்க. சிம்மராசிக்காரங்க சாகசக்காரங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்களை மாதிரி யாராலையும் சாகசம், வீர சாகசம் யாராலையும் பண்ண முடியாது. ஆனாலும் தயவுசெய்து ஹெல்மெட்டு போடுங்க. கார் ஓட்டுறீங்களா, தயவுசெய்து சீட் பெல்ட்டு போடுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ தொழில் உத்தியோகத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து உங்களுடைய எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் குடும்பத்தாரிடமும் ஃப்ரெண்ட்ஸோடையும் நல்ல ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி எடுங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ இந்த சிம்மராசி சனி பயிற்சியை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நிச்சயமான முறையில் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். தினசரி குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் நிறைய பண்ணுங்க. அப்பா இல்லாதவர்கள் தயவு செய்து அமாவாசை தோறும் தர்ப்பணம் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கிரியைகள் அப்படின்னா ஏதோ ஒரு ஐயரை வச்சு நம்ம கிரியை பண்ணணும், அந்த மாதிரி கிடையாது. நம்ம வணங்கிறது, இப்போ அப்பா அம்மா இருப்பவர்கள் நம்ம முன்னோர்களை வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணமாக கடவுள் இருக்காரு இல்லை அப்படிங்கிறது ஒரு 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 வாதத்துக்குரியது. முன்னோர்கள் இருந்தாங்கங்கிறது உண்மை தானே. நம்ம தாத்தா பாட்டி இருந்ததோ அதுக்கு அவங்க இருந்தது உண்மை தானே. அவங்கள நம்ம வணங்குறதுல எதுவும் குறைஞ்சி போயிட மாட்டோம் இல்லையா? ஸோ குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க, முன்னோர்கள் வழிபாடு நிறைய பண்ணுங்க.
எங்கேயாவது நீர்நிலைகள்லாம் புதுசாக போகிறீங்க, உதாரணமாக ராமேஸ்வரம், அம்மா மண்டபம், பேரூர், நம்ம திருக்கோணேஸ்வரம், அது மாதிரி காசி, கயா, அதெல்லாம் போகிறீங்கன்னா தயவுசெய்து தர்ப்பணம் பண்ணுங்கள். அப்பா அம்மா இல்லாதவர்கள், அப்பா இல்லாத தயவுசெய்து தர்ப்பணம் பண்ணுங்கள். முன்னோர்கள் வழிபாடை ஸ்ரத்தையாக பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.